மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அனைவரும் கூட ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருக்கு. மறுபடியும் 5 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இருக்க வேண்டும், இன்னும் வலிமையாக இருக்க வேண்டும். மோடி 300 MP பத்தாதுங்க, 400 MP கொடுக்கணும். 400 MPயோடு வலிமையாக மோடி அவர்களை அமர்த்த வேண்டும். நாட்டினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் மோடி அவர்கள் தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதிலே தெளிவாக நீங்கள் இருக்கிறீர்கள். அண்ணாமலைக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பாக உள்ளூர் பிரச்சனையிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் தீர்க்கணும். தண்ணி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, ஆனமலை நல்லார் அணை 1958 கட்டாம இருக்காங்க. அதை கட்டிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சதுங்க. அதையும் இந்த அண்ணாமலை செய்து கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. விசைத்தறி, பவர்லூம், ஹேண்ட்லூம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசு பேசி சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல தாய்மார்கள் யாரெல்லாம் கான்கிரீட் வீட்டு இல்ல அவங்களுக்கு அண்ணாமலை வரும்பொழுது கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்துருவாப்ல. நிச்சயமா இந்த தம்பி செய்வாரு. ஊழல் இல்லாம மத்திய அரசுடைய திட்டங்கள் 100% மத்திய அரசு திட்டங்கள் எந்தவித ஊழல் இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவாரு என்கின்ற நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு வேலை நிறைய பாக்கி இருக்குதுங்க. இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும். உள்ளூர் பிரச்சனையிலிருந்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எல்லாம் கூட இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி நாம் வளர்ந்து கொள்ளது. ஏன்னா மோடியை போல இன்னொரு தலைவன் இந்தியாவுக்கு கிடைப்பான்னு கேட்டீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஒரே ஒரு தலைவர், வேற எந்த தலைவர் இல்லைங்க. நமக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் பண்றாங்கம்மா. பட் பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்கம்மா? பிரதம மந்திரி வேட்பாளர் யாரு? ஒரு நாடுனா ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கே பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டு எந்த ஊருக்காரரு நல்லவரா கெட்டவரா யோசிச்சுதான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கு நிகராக யார் இருக்கிறாங்கம்மா? யார் இல்லை. அதனால் மோடி அவர்கள் உறுதியாக ஆட்சிக்கு வருவது நிச்சயம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வருகின்றார்கள், அதுவும் நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களை பயன்படுத்தி செட்டிவாளையம் பிரிவிலிருந்து, பல்லடத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து எப்படி நாம் நம்மூர் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை நீங்க யோசிக்க. இதுக்கு எல்லாம் உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். நம்முடைய சின்னம் உங்களுக்கு தெரியும், தாமரை சின்னம். தாமரை சின்னம் யாரும் மறந்துடக்கூடாதுங்க. தாமரை சின்னம் முதல் பட்டத்திலேயே தாமரை சின்னம் இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு நல்லா இருக்கீங்களானே, அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. உள்ளூர் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. ராம்நகர்ல பூங்கா அமைத்து தர வேண்டும், அங்கன்வாடி பள்ளியை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும். கொசவம்பாளையம் ரோடு பொதுமக்கள் சாலையை கடக்க சிரமப்படுறாங்க. அதே போல ஜிஹெச்லி சாலையை கடக்க சிரமப்படுறாங்க. இது பல்லடத்துல பாக்குறவங்க அந்த டிராபிக் ஜாம் பார்த்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே அங்க போய் நிற்கும் இல்லைங்களா? இங்க ஆரம்பிக்கும் டிராபிக் ஜாம், இங்க ஆரம்பிக்கும். இங்க திரும்புறவங்களுக்கு பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி ஒரு 20 டைம் ஆச்சு மக்கள் ஒரு 20 நிமிஷம் மாட்டி நிற்பாங்க. அதுக்கெல்லாம் சரி பண்ணிடுவோங்கம்மா. நேஷனல் ஹைவே நம்ம கிட்ட இருக்கு. அது பணத்தை கொண்டு வந்து அது என்ன பாலம் போடணுமா, அதே நேரத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லாம ஒரு தீர்வு கொடுத்துடலாம். டிராபிக் ஜாம தூக்கிடுவோம், மக்களுக்கு ரோட தாண்டதுக்கு கூட பிரச்சனை இல்லாம செய்து கொடுத்துடலாம். திருவிளக்கு எரிவதில்லை, சாக்கடம் சரிவர சுத்தம் செய்வதில்லை. எப்ப தமிழ்நாட்டில் திமுக என்கின்ற கட்சி வந்துச்சோ அன்னையிலிருந்து தெருவிளக்கு வேலை செய்யறதில்லை. அப்பப்போ வந்து வேலை செய்யும். காரணம் லஞ்ச லாவண்யம், ஊழல். அதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைத்து, குறிப்பாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதையும் தடுக்க வேண்டும். பாருங்க, பொதுநலத்தில் கொடுத்திருக்கிறீங்க. இது அனைத்தும் கூட செய்து விடுவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து, அதே நேரத்தில் நம்முடைய 14வது வார்டுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அக்கா ஈஸ்வரி செல்வராஜ் அவங்க இருக்கிறாங்க. நீங்க ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அக்கா அவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்து, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய பல்லடத்தினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் வடிவேலு அவர்கள் மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திச்சிட்டு இருக்காங்க. வடிவேலனுக்கும் அடுத்த 10 நாட்கள் கடுமையாக உழைக்கணும், எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும் என்று வடிவேலனுடைய குழு மொத்தத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு, காலார் தொழிலாளர் சங்கம் குமாரசாமி அவர்கள், போலிவண்டி கூலி சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள், பிராடம் நகர் திலீப் குமார் அவர்கள், 13வது வார்டு வேட்பாளராக போட்டியிட்ட கல்பனா மதி அவர்கள் எல்லோரும் இங்கே ஆதரவு தெரிவிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய பேசணும்னு ஆசை போகிட்டேன். நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் 8 மாசமா தமிழ்நாடு முழுவதும் நடந்து போய் 234 தொகுதியும் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். கடைசியா மோடி ஐயா பல்லடத்துக்கு தான் வந்தாங்க, மாதாப்பூருக்கு தான் வந்தாங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. மக்கள் எல்லாம் வெயில் இருக்கிறாங்க, எல்லோரையும் சந்திக்க வேண்டும்.
அதனால உங்கள்கிட்ட அன்பார்ந்த அனுமதியை வாங்கி கொண்டு உங்கள் அன்பும் ஆதரவு கொடுங்க. நான் பேச்சு அதிகமாக பேசுவதை விட செயலில் காட்டுறேங்கம்மா. எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு தாமரை சின்னத்துக்கு நீங்க வாக்களியுங்கள். இந்த முறை மாற்றம் வந்தே ஆக வேண்டும். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, எல்லா மாவட்டத்திலிருந்து ஐயா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் காவல்துறையில பணியிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வேறு வேற பொறுப்புகளுக்கு ரிட்டையர் வந்திருக்கிறாங்க. ஐயா அவருடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அதே போல நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனுமதியோடு அன்போடு இங்கிருந்து கிளம்பி செல்லுகின்றோம். அடுத்தடுத்திற்கு ஆதரவு நிச்சயமாக தாமரைக்கு இருக்கட்டும், மாற்றத்திற்கு இருக்கட்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு அரசியல் புரட்சி கோயம்புத்தூர்ல உருவாக்குவோம். நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை உங்கள் நம்பிக்கையை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரே ஒரு உறுதிமொழியை கொடுத்துவிட்டு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்புகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கூட்டணி கட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. தமிழ் மாநில காங்கிரஸ் அன்பு சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் அன்பு சொந்தங்கள் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. ஐஜேகே கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறாங்க, நன்றி தெரிவித்து. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய எல்லா சொந்தங்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த 10 நாள்னே நீங்க தான் அண்ணாமலை, நீங்க தான் வேட்பாளர். எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி மக்களை சந்தித்து நீங்கள் வாக்கு சேகரித்து தாமரை சின்னத்தை வெற்றிடை செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி 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 என ஒட்டுமுறை செய்ய இது நமது கொங்கு நாடு எங்கெடுத்த